வணக்கம் எப்படி இருக்கீங்க எல்லாரும் வெல்கம் டு Arifa's recipes and vlogs சோ இன்னைக்கு இந்த vlogல என்னோட மேக்கப் கலெக்ஷன் தான் வந்து பார்க்க போறீங்க சோ வந்து பாத்தீங்கன்னாக்கா என்கிட்ட இருக்கிற மேக்கப் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து நல்ல ஒரு அஃபோர்டபிள் பிரைஸ்ல தான் நான் வச்சிருக்கேன் என்கிட்ட இருக்கிற எல்லா மேக்கப் ப்ராடக்ட்ஸ் மோஸ்ட்லி நான் ஆஃபர்ல வாங்குனதா நேர்லயே போய் வாங்க வேணாம் எதுமே வந்து ஆன்லைன்ல அவ்வளோ நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன் சில ஐட்டம்ஸ் நான் ஆன்லைன்ல வாங்கியிருக்கேன் நான் அதுவும் காட்டுறேன் அது எப்படி இருக்கு அப்படின்னு பட் நான் வந்து பாத்தீங்கன்னாக்கா அவ்வளோ மேக்கப் பர்ஃபெக்டா போடுறவ கிடையாது ஓரளவுக்கு எனக்கு தெரியும் அண்ட் மோஸ்ட்லி நான் வந்து மேக்கப் வந்து எப்போ பார்த்தீங்கன்னாக்கா எங்கேயாச்சும் வெளியில ஸ்பெஷல் ஒகேஷன் இருந்துச்சுன்னா மட்டும்தான் வந்து மேக்கப் போடுவேன் தவிர மற்றபடி வீட்டில் டெய்லி மேக்கப் வந்து என்னோட என்ன இருக்கும் ரெகுலர் மேக்கப் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இது நான் ஃபேர் அண்ட் லவ்லி அண்ட் ஒயிட் டோன் பவுடர் இது ரெண்டு போட்டாலே போதும் நல்லா அப்படியே ஃபேஸ் நல்லா க்ளோயிங்காக இருக்கும் நான் காட்டுறேன் நல்லா இருக்கு அப்படின்ட்டு ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதை நான் அமேசானில் ஆர்டர் பண்ணேன் இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்கப் ப்ரஷஸ் இது ஒரு ஐ திங்க் 5 months ஆச்சுன்னு நினைக்கிறேன் ஒரு 4-5 தடவை தான் யூஸ் பண்ணியிருக்கேன் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது இந்த ப்ளஷ்க்கு மட்டும்தான் மற்றபடி எல்லாமே வந்து அப்படியே கிடக்குது ஏன்னா வந்து அந்த மேக்கப் இந்த ஐ ஷேடோ பேலட்லேயே வந்து ப்ரஷ் கொடுத்துட்றாங்க ஸோ அதவே நான் யூஸ் பண்ணிப்பேன் அப்பப்போ இது வந்து யூஸ் பண்ணுறது ரொம்ப ரேரு ஐ திங்க் 1-2 times யூஸ் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் மோஸ்ட்லி ப்ளஷ்க்கு மட்டும் இந்த ப்ரஷ் யூஸ் பண்ணுவேன் ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப சீப்பாக கிடச்சிருந்தது அமேசானில் ஒரு 10 dirhamsக்கு நான் வாங்கினேன் இது வந்து இந்த மேக்கப் ப்ரஷ் இது மேக்கப் ஸ்பாஞ்சு இது வந்து இப்போ தான் ரீசெண்டாக வாங்கினேன் இப்போ தான் ஒரு 1 month ஆகிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ப்ரஷ் செட்டை வாங்கி மோஸ்ட்லி நான் வந்து கையாலே வந்து எல்லாம் அந்த ஃபவுண்டேஷன்லாம் வந்து போட்டுப்பேன் பட் சரி இது வாங்கி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணேன் பட் கையால் போடுறத விட இதில் போடுறது எனக்கு நல்லா ஒரு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சது ஸோ அதனால தான் சரி நான் 4 வாங்கினேன் இதுவும் வந்து நல்லா ஆஃபரில் போட்டிருந்தாங்க அமேசானில் 10 dirhamsக்கு வாங்கினேன் இதுவும் ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்னோட மேக்கப் பவுச் இதுக்குள்ளே ஒரு தனி உலகமே இருக்கும் இதில் என்ன இருக்குன்னு காட்டுறேன் ஸோ வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னெல்லாம் வருதோ அது மட்டும் எடுத்து காமிக்கிறேங்க இது வந்து மேக்கோட மஸ்காரா இது வாங்கி 1 வருஷம் ஆச்சு ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த மஸ்காரா போட்டோன்னே நல்லா ஒரு வால்யூம் கொடுக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் 1 வருஷம் ஆச்சு ட்ரை ஆகிடும் அப்படிலாம் கிடையாது இப்போ கூட நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் ரொம்ப நல்லா இருக்குது அடுத்தது இன்னொரு மஸ்காரா இதுவும் வந்து மேக்கோட மஸ்காரா தான் தெரியும் அது லிப் கிளாஸ் இது வந்து மேக்கோட லிப் கிளாஸ் இதை நான் ரம்ஜான் அப்போ வாங்கினேன் அப்போ ஒரு செட் ஆஃபரில் போட்டிருந்தாங்க மேக்கில் அதுக்கு தான் வாங்கினேன் அடுத்தது மேக்கோட லிப்ஸ்டிக் ஷேட் காமிக்கிறேன் இந்த ஷேடு தான் எனக்கு லிப்ஸ்டிக்கில் டார்க் ஷேட் கொஞ்சம் பிடிக்கும் அதனால தான் நிறைய டார்க் ஷேட்ஸ் தான் வச்சுருக்கேன் இந்த ஷேட் தான் இது அடுத்தது என்னோட ஐப்ரோ பென்சில் இதுவும் மேக்கோட தான் இதுவும் ஆஃபரில் தான் வாங்கினேன் இந்த ஐப்ரோ பென்சில் அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ஒரு கேப் வரும் என் பையன் அது போட்டு ஒடிச்சிட்டான் ஸோ இது வந்து ப்ரௌன் ஐப்ரோ பென்சில் இது நான் காட்டுறேன் பாருங்கள் தெரியுதோ தெரியலையோன்னு தெரியல ஓகே ஸோ அடுத்தது இது ஒரு ஐலைனர் இது வந்து மேபிலினோட ஐலைனர் லிக்விட் ஐலைனர் இது ரொம்ப பிடிக்கும் இதை நான் லூலுல வாங்கினேன் சொல்லுங்க இது வந்து மேபிலினோட லிப் பென்சில் எனக்கு லிப் பென்சில் வந்து அவ்வளோ போடுறதே தெரியாதா என்னன்னு தெரியல போட்டால் ஒரு மாதிரியாக இருக்கும் பட் வாங்கி தான் வச்சுருக்கேன் தவிர இது ரொம்ப ஹார்ட்லி தான் போட்டிருக்கேன் அண்ட் இது வாங்கி 3 வருஷம் ஆச்சுங்க அடுத்தது என்னோட காஜல் ஓப்பன் பண்ணி பாருறேன் அடுத்தது காஜல் ஸோ இது வந்து ரிமெல் லண்டனோட காஜல் இதுவும் லூலுல வாங்கினேன் சூப்பர் காஜலுங்க இது கொஞ்சம் போட்டாலே நல்லா பிளாக்காக ரொம்ப டார்க்காக இருக்கும் இந்த காஜல் அடுத்த ஐலைனர் இது அடுத்தது இன்னொரு ஐலைனர் இது வந்து மேபிலினோட ஐலைனர் இதெல்லாம் வந்து 2 வருஷம் 1 வருஷம் பழசு தான் அதனால தான் வந்து அப்படியே வச்சுருக்கேன் இந்த 3 ஐலைனரும் அதுக்கு அடுத்தது இன்னொரு லிப் பென்சில் ஒன்று அடுத்தது இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுவும் ஒரு ஐலைனர் இது வந்து ப்ளூ கலர் ஐலைனர் மேபிலினோடது பென்சில் இது வந்து லிப்ஸ்டிக் இது வந்து மேக்கோடது
ஸோ இந்த ஷேடும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்பப்போ நான் இப்போ வந்து போடுறேன் இந்த ஷேடு. ஸோ அடுத்தது இந்த லிப்ஸ்டிக். இது வந்து மேட் லிப்ஸ்டிக் மேபிலினோடது. இதுவும் வந்து வாங்கி 2.5 வருஷம் ஆச்சு. இதோட ஷேடும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த கலர் மேட் கலர். ஸோ அடுத்தது நான் ரீசெண்டாக வாங்கினது இந்த ஃப்ளோர்மானோட பென்சிலுங்க. இது ஐலைனர். இது பென்சில் ஐலைனர் தான். சூப்பர் கலர். இது இப்போ தான் போய் ரீசெண்டாக வாங்கினேன். இது பாருங்க, நல்லா ப்ளூ, ஒரு டர்க்வைஸ் ப்ளூ கலர் மாதிரி இருக்கு. டர்க்வைஸ்னு சொல்ல முடியாது, நல்லா ஒரு கிளிட்ரி கலர்ல இருக்கு. இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது இந்த கலர் இப்போ கூட நான் அதான் போட்டிருக்கேன். பட் ரொம்ப லைட்டாக தான் போட்டிருக்கேன், ரொம்ப டார்க்காக போட மாட்டேன் அவ்வளோவா. ஸோ அடுத்தது இந்த மேக்கோட லிப்ஸ்டிக். என்கிட்ட லிப்ஸ்டிக் வந்து மேக்கோட தான் நிறைய வாங்குவேன். ஆஃபர் நல்லா போடும்போது தான் வாங்கினேன். இந்த ஷேடு இது மோஸ்ட்லி எனக்கு பிங்க் ஷேடு தான் நிறைய பிடிக்கும். இது கேமரால எல்லாமே ஒன்றா தெரியும் போல். எல்லாம் என்ன பிங்க் கலரில் தான். இது நான் ஆன்லைனில் வாங்கினேங்க, ஷீனில். எனக்கு சுத்தமாக பிடிக்கல இந்த லிப்ஸ்டிக் கலர். ரொம்ப சீக்கிரமாக ஃபேட் ஆகிடுது எனக்கு வந்து. அண்ட் இது வரும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி உடஞ்சி தான் வந்துச்சு மேலே. நான் ஒரு தடவை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு சுத்தமாக பிடிக்கல இந்த லிப்ஸ்டிக். அதனால தான் நான் ஆன்லைனில் வாங்குறது இல்லை. எந்த மேக்கப் இருந்தாலும் நேரில் போய் வாங்குறது தான். ஸோ அடுத்த லிப்ஸ்டிக் வந்து மேக்கோடது. இதுவும் மேக். இந்த கலர் தாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த கலரு நிறைய தடவை இந்த கலர் தான் போட்டிருக்கேன். ஐயோ இங்கே தெரிய கை ஃபுல்லாகிடுச்சு. ஸோ அடுத்தது இந்த லிப்ஸ்டிக். இதுவும் மேக்கோடது தான். இந்த ஷேடு, இந்த ஷேடு. அடுத்தது இது வந்து மேக்ல ஃப்ரீயா கொடுத்தாங்க, மேக்கப் ரிமூவர் மாதிரி. அண்ட் அடுத்தது இன்னொரு மேபிலினோட லிப்ஸ்டிக். இதோட வந்து மேட் லிப்ஸ்டிக். இது தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச லிப்ஸ்டிக். இதை நான் இந்தியாவில் வாங்கினேன். நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது வாங்கினது இந்த லிப்ஸ்டிக். என்கிட்ட ரெட் கலரில் வந்து நல்லா லிப்ஸ்டிக் இல்லை. இது வாங்கினேன். இது போட்டால் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம் வரைக்கும் நல்லா அப்படியே இருக்குங்க. நம்ம சாப்பிட்டா கூட அது போகாது, அப்படியே தான் இருக்கும் இந்த லிப்ஸ்டிக்கு. போட்டு காமிக்கிறேன். நல்லா பிரைட் ரெட்டு தான், பட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு டார்க் ஷேட்ஸ் ரொம்ப பிடிக்கும் லிப்ஸ்டிக்கில் எஸ்பெஷலி. அதனால தான் இந்த கலர் வாங்கினேன். இது வந்து லோரியால் பாரிஸோட லிப்ஸ்டிக். இதுவும் வாங்கி இப்போ ஃபசாக்கு என்ன 2.5 வயசு அப்படின்னா இந்த லிப்ஸ்டிக் வாங்கி 3 வருஷம் ஆச்சு. இப்போ கூட நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அடுத்தது மேக்கோட லிப்ஸ்டிக் அகெயின். ஸோ நான் ஆஃபரில் வாங்குவேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ மேக்கில் வந்து இந்த லிப்ஸ்டிக், இது இந்த 3மே நான் ஆஃபரில் வாங்கினது லிப்ஸ்டிக் மேக்கோடது. ஸோ அடுத்தது லாக்மியோட லிப்ஸ்டிக். இது வந்து நான் இப்போ 1 வருஷம் ஆச்சு இந்த லிப்ஸ்டிக் வாங்கி. இது ஒரு கிரிம்சன் ரெட்டுன்னு சொல்லுவாங்களே அந்த கலரில் இருக்கும் இது. ஸோ இன்னொரு மேக்கோட லிப்ஸ்டிக், இந்த ஷேடு. அடுத்தது இது வந்து லாக்மியோட அகெயின் ஒரு 9 to 5 லிப்ஸ்டிக். இது வந்து கொஞ்சம் ப்ரௌனிஷ் கலர்ல இருக்கும். ஸோ அவ்வளோதான் இந்த லிப்ஸ்டிக். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் ஃபேஸ்க்கு என்னெல்லாம் அப்ளை பண்ணுவேன் அது காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் சொன்ன மாதிரி ஃபேர் அண்ட் லவ்லி சின்ன வயசுலேருந்தே இதான் அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒயிட் டோன் இப்போ தான் ஒரு 5 வருஷமாக ஒயிட் டோன் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி நான் பாண்ட்ஸ் பவுடர் தான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அவ்வளோதான். ஃபேஸ்க்கு இது 2 அப்ளை பண்ணுவேன். மோஸ்ட்லி வந்து இந்த 2 தான் அப்ளை பண்ணுவேன். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ரைமர் வந்து எனக்கு 1 வருஷமாக நான் இதை அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு சுத்தமாக வந்து ப்ரைமர்னால் என்னன்னே தெரியாது, எதுக்கு போடுவாங்கன்ட்டு. பட் போட்டதுக்கப்புறம் தான் தெரியும். நம்மளுக்கு போர்ஸ்லாம் இருக்கும் இல்லையா ஃபேஸில், அந்த டாட் அது எல்லாமே கம்ப்ளீட்டாக அது அப்படியே ஹைட் ஆகிடும், மறைஞ்சிடும். இது வந்து எசன்ஸோட ப்ரைமர் நான் வாங்கினேன். ரொம்ப நல்லா இருக்குது. இது காசும் கம்மி.
அண்ட் அடுத்தது வந்து சன்ஸ்க்ரீன். இந்த செட்டாஃபிலோட சன்ஸ்க்ரீன் போடுவேன். வெளில போகும்போது மட்டும் போட மாட்டேன். உள்ள வீட்டுக்குள்ளே இருக்கும்போது கூட நான் ரெகுலராக இந்த சன்ஸ்க்ரீன் போடுவேன். ஏன்னா வந்து வெளியில் போகிறத விட நம்ம உள்ளே இருக்கும்போது சன்ஸ்க்ரீன் போடுறது இம்பார்ட்டண்ட் அப்படின்ட்டு எங்கேயோ கேள்விப்பட்டேன். அதனால் உள்ளேயும் வந்து வீட்டுக்குள்ளேயே இருக்கும்போது சன்ஸ்க்ரீன் போடுறது. அண்ட் அடுத்தது வந்து மேக்கோட இந்த ஒரே ஒரு ஃபவுண்டேஷன் மட்டும் தான் நான் வச்சுருக்கேன். ஏதோ நல்ல ஆஃபரில் போட்டிருந்தாங்க மேக்கோடது. இந்த ஷேடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஷேட் பேரெலாம் எதுவுமே போடல. A70 NC40 அப்படின்னு தான் போட்டிருக்காங்க. நான் போய் இது நேரில் பார்த்து என்னோடய ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி எந்த ஃபவுண்டேஷன் எனக்கு சூட் ஆச்சோ அதை மட்டும் தான் வாங்குவேன். ஸோ அதுதான் இதான் வாங்கினேன் மேக்கோடது. அடுத்தது ஃபேஸ்க்கு இந்த கன்சீலர். இது சூப்பராக இருக்குங்க இந்த கன்சீலர். இதுவும் வந்து மேக்கோடது தான். நீங்கள் பாருங்கள், சூப்பர் கன்சீலர். என்னோட ஸ்கின் டோனுக்கு அப்படியே பர்ஃபெக்டாக இருக்கும் இந்த கன்சீலர். ஸோ இது வாங்கினேன். அதுக்கப்புறமா வந்து ஃபேஸ்க்கு செட்டிங் ஸ்ப்ரே. மேக்கப் போட்டதுக்கப்புறம் இது போட்டுருவேன். இது இப்போ தான் வாங்கினேன், 1 மாதம் தான் ஆச்சு இது வாங்கி. இது வந்து எசன்ஸ் பிராண்டோடது. அடுத்தது வந்து இது வெட் அண்ட் வைல்டோட கான்டோர் ஸ்டிக்கு. ஆக்சுவலாக வந்து நான் அவ்வளோவா சாட்டிஸ்ஃபை இல்லை இந்த ப்ராடக்டில். ஏன்னு பார்த்தீங்கன்னாக்கா என்னோடய ஸ்கின் டோனுக்கு இது செட் ஆகலை. நான் இது வந்து ஆன்லைனில் வாங்கினேன், அதனால தான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து எனக்கு இது ரொம்ப லைட்டாக இருக்குது, எனக்கு மீடியம் ஷேட் வேணும் அதனால. ஸோ அவ்வளோ யூஸ் பண்ணுறது இல்லைங்க. அது புதுசாக எதனா பார்த்து வாங்கணும், நேரில் போனால். நேரில் போய் வாங்கினது தான் இந்த கான்டோர் ஸ்டிக். அடுத்தது ப்ளஷ் காமிக்கலையே. ப்ளஷ் வந்து இது மட்டும் தான் நான் வச்சுருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கனாக்கா ஷீனில் வாங்கினது. ஆன்லைனில் வாங்கினது உருப்படியாக எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இது மட்டும்தான். ஷேட் தான் அப்போ தான் யூஸ் பண்ணுவேன். அவ்வளோவா வந்து இந்த 2 ஷேட் யூஸ் பண்ண மாட்டேன், ரொம்ப டார்க்காக இருக்கும். ஸோ அடுத்தது காம்பேக்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது மேபிலினோட காம்பேக்ட் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இது எசன்ஸோட காம்பேக்ட். இது இப்போ தான் ரீசெண்டாக லூடு போகும்போது வாங்கினேன். நல்லா இருக்குங்க. காசு கம்மியாக இருந்தாலும் நல்லா ஒரு வர்த்தான ப்ராடக்ட்னு கூட சொல்லலாம். அடுத்தது மேபிலினோட இந்த காம்பேக்ட். இதுவும் வாங்கி 1 வருஷம் ஆச்சு. 1 வருஷமா தெரிலங்க, இது ஞாபகம் இல்லை. பட் இதுவும் நல்லா தான் இருக்குது. மேபிலினோட காம்பேக்ட்லாம் நல்லா தான் இருக்கும்னு நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். நான் அவ்வளோ போட மாட்டேன், பட் ஏதோ ஒன்று வாங்கி வச்சுருக்கேன். இந்த கலர் மட்டும்தான் இருக்குது என்கிட்ட. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஐஷேடோ தாங்க. ஐஷேடோ தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு ஐஷேடோ இதில் வந்து பிங்க் ஷேட்ஸ் நிறைய இருக்கும். எனக்கு வந்து சும்மா லைட்டாக போட்டாலே நல்லா அழகாக தெரியும். அதனால தான் இந்த ஷேடு வாங்கினேன். இது நான் ஆன்லைனில் வைல்டோட ஒரு ஐஷேடோ. அண்டு இது வந்து ரீசெண்டாக தான் வாங்கினேன்னா லூலுவில் வாங்கினேன். இதுவும் வந்து ஆன்லைனில் வாங்கினேன். வெட் அண்ட் வைல்டோட இந்த சின்ன இந்த ஐஷேடோ எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. இது ஜஸ்ட் க்ரீம் மாதிரி தான் இருக்கும் இது, பட் போட்டால் நல்லா அழகாக இருக்கும். ஒரு ஷிமரி, ஒரு கிளிட்டரி ஷிமரி லுக் அந்த மாதிரி தரும் இந்த ஐஷேடோ. அடுத்தது இந்த ஐஷேடோ வந்து ஆன்லைனில் வாங்கினேன். இதுவும் லாக்மியோட ஐஷேடோ. அடுத்தது வந்து இது எசன்ஸோட ஐஷேடோ. இதுதான் வந்து நியூட் எடிஷன். இது இப்போ நான் போட்டிருக்கிற ஐஷேடோவும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எசன்ஸோட தான். ரொம்ப நல்லா இருக்குங்க. இது எசன்ஸ் ப்ராடக்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அடுத்தது வந்து ஐப்ரோக்கு இதுவும் யூஸ் பண்ணுவேன். ஒன்று வந்து மேக்கோடது பென்சில் காமிச்சேன் இல்லையா, அதுக்கப்புறமா இது ஒன்று யூஸ் பண்ணிப்பேன். இதில் வந்து மோஸ்ட்லி இந்த பிளாக் ஷேட் தான் நான் யூஸ் பண்ணுவேன். இந்த ஃபேக் ஐலாஷஸ் வாங்கினேன். ஹுதா பியூட்டியோட இது ஐலாஷஸ்ஸு ஒரு 4-5 மாதம் ஆச்சுங்க. பட் ஒரு தடவை கூட நான் யூஸ் பண்ணாங்க. இதுதாங்க என்னோட மேக்கப் கலெக்ஷன். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நம்புகிறேன். ஸோ என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜும் இருக்குது, ஆரிஃபாஸ் ரெசிபீஸ் அண்ட் விளாக்ஸ். முடிஞ்சால் அதுலேயும் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் அடுத்த வீடியோ நான் என்ன போடணும் அப்படின்ட்டு கமெண்ட் செக்ஷனில் எனக்கு சஜஷன் கொடுத்தீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை, டேக் கேர், அல்லாஹ் ஹாஃபிஸ், அஸ்ஸலாமு அலைக்கும்.